அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த 3 மகா கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னா சனி பகவான், ராகு பகவான், குரு பகவான், இந்த 3 பெயர்ச்சிகளும் வரக்கூடிய அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி, அடுத்தது பார்த்தோம்னா தொடர்ந்து மே மாதத்தில் ராகு கேது குரு பகவான் பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சிகளால் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சாதகமான நல்ல ஒரு பலன்கள் அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. விருச்சிக ராசி அப்படின்னா விருச்சிகத்துக்கு செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. செவ்வாய் பகவான் அப்படின்னாலே அதாவது ஒரு மூர்க்கமான ஒரு குணம், எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு தைரியம், அதே நேரத்தில் ஒரு முடிவை எடுத்துக்கிட்டாலும் அந்த முடிவை மாற்றாமல் இறுதி கட்ட வரைக்கும் போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை அது விருச்சிக ராசிக்கு இயற்கையாக உண்டு. ஆனால் கோபப்படக்கூடியவங்களாக இருந்துட்டாலும் அன்புங்கிறது அவங்கக்கிட்ட மட்டும்தாங்க அதிகமாக இருக்குது. யாரையுமே மனசு விட்டு ஒரு வார்த்தை தவறி பேசிட்டால் கூட ஐயோ இப்படி பேசிட்டுமே அவங்க மனசு எப்படி கஷ்டப்படும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த குழந்தைத்தன்மை அது விருச்சிக ராசிக்காரருக்கு தான் அதிகமாக இருக்குங்க. அதே சமயத்தில் இந்த விருச்சிக ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் சிறு வயதிலிருந்து கடினமான ஒரு கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாங்க. பல சிரமங்கள் கடந்து தான் அவங்களுடைய வாழ்க்கையில் சாதிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருப்பாங்க. அது 2ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி காலபுருஷத்தில் பார்த்துட்டோம்னா பாக்யஸ்தானம் உங்களுக்கு தனஸ்தானமாக வர்றதுனால உங்களுடைய முயற்சினால் நீங்கள் அற்புதமாக ஒரு வளர்ச்சி எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அது உங்களுடைய அமைப்பில் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இந்த நிலையில் இருந்துட்டால் கடந்த காலங்கள் உங்களுக்கு அதாவது சனி அஷ்டம சனியாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். அப்போது இந்த சனி பகவான் பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு சாதுர்த்தியமான அஷ்டமச்சனி பிடியிலிருந்து நீங்கள் மீண்டு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுதுங்க. அதே சமயம் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான், அதாவது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தில் இருக்கிறதுனால குழந்தைகள்னால மன கஷ்டங்கள், குழந்தைங்களுக்கு சரியாக படிச்சுட்டு இருந்த குழந்தைங்க சரியாக இப்போ படிக்கிறது இல்லைங்க, டல்லாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலை. இன்னொரு விதத்தில் பார்த்துட்டோம்னா அவங்களுடைய எதிர்காலத்துக்கு தேவையான சில வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இதெல்லாமே கொடுத்துருக்குங்க. அது எல்லாமே கண்டிப்பாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. குழந்தைகள்னால ஒரு பெருமை அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த ராகு கேது பயிற்சி மே மாதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுதுங்க. இன்னும் சொல்ல போனோம்னா உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு மே மாதம் வரைக்குமே பார்த்துட்டா உங்களுக்கு அதாவது உங்கள் ஜென்ம ராசியை பார்க்கறதுனால சில விஷயங்கள் சிறப்பாக நீங்கள் செயல்படுத்த போகிறீங்க. சிறப்பானா நீங்கள் நினச்சது கண்டிப்பாக ஒரு வீடு கட்டுறது, ஒரு இடம் வாங்கிறது, அது மட்டும் கிடையாது. நமக்கு தேவையான ஒரு இடம் வாங்கணும், அது விற்று மறுபடியும் மாற்றம் பண்ணலாமா அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி ஏதாவது ஒரு விரயத்தை பண்ணணும்னு நினச்சா கூட நம்மளால் பண்ண முடிய மாட்டேங்குது. ஒரு நஷ்டத்தை நோக்கி போயிட்டுருக்குது. இன்றைக்கி அதை மாற்றி உருவாக்கலாம்னா முடிய மாட்டேங்கிற விஷயங்கள் மே மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டிய சந்தர்ப்பங்கள் அமையப்போகுதுங்க. இன்னும் சொல்ல போனோம்னா ராகு கேது பயிற்சி வரக்கூடிய மே மாதம் 20ஆம் தேதி பயிற்சிங்க. இந்த 20ஆம் தேதி பயிற்சிங்கிற போது கேது பகவான் 10ஆம் இடத்துக்கு மே மாதம் 20ஆம் தேதி சஞ்சாரம் பண்ண போகிறாரு. அப்போ 1.5 வருட காலம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா தொழிலில் நினச்ச மாதிரி சாதிப்பீங்க. சிலர் ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கிற இந்த வேலையில் நம்ம நினச்ச மாதிரி திருப்திகரமாக இல்லைங்க, சிறப்பாக இல்லைங்க, அதுவும் கொஞ்சம் அலைச்சலாக இருக்குது, இடம் மாற்றங்கள் பண்ணுற மாதிரி அப்படி இப்படின்னு நமக்கு சிரமங்கள் கொடுத்துட்ருக்குது, அதனால் நமக்கு சொந்தமாக ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, முயற்சிகள் எடுப்பீங்க. ஆனால் அந்த முயற்சிகள் சரியாக நமக்கு பண்ண முடியலைங்க அப்படிங்கிற நிலை மாறி கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு சுய தொழிலில் சொந்த தொழிலில் நீங்கள் சாதித்து ஒரு இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதுங்க. ஏன்னா அது 1.5 வருஷ காலம் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலமாக இருக்கும். 8ஆம் இடத்துக்கு குரு பெயர்ச்சி போனாலும் அதாவது பெயர்ச்சி ஆனாலும் அந்த 8இல் இருக்கக்கூடிய குரு
உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால சுபவிரய செலவுகள் நீங்கள் பண்ண வேண்டிய வாய்ப்புகள் இருக்குங்க. சுப செலவுகளுங்கிறது அதாவது நமக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் தடங்கள் ஆகிட்டு இருக்குதுங்க, சரியாக பண்ண முடிய மாட்டேங்குதுங்க, சரியாக எதுவுமே செய்ய முடிய மாட்டேங்குதுங்க அப்படிங்கிற நிலைகள் மாறி நீங்கள் நினச்ச மாதிரி அது டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த குரு 7ஆம் பார்வையாக உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குதுங்க. அது குருவோடைய சொந்த வீட்டை பார்க்குதுங்க. அந்த சொந்த வீட்டை பார்க்கும்போது உங்களுக்கு மாற்றமான ஒரு சூழ்நிலைகள் அப்படின்னா அந்த மாறுதல் அப்படின்னா நமக்கு ஒரு கணக்கு போட்டிருப்போம், ஒரு 10 ரூபா கடன் வாங்கணும், அது பார்த்தா கடன் இப்போ தேவையில்லாமல் எச்சாகி போச்சு, இந்த கடன்களை எப்படி கட்டுறது, எந்த மாதிரி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கணக்கு போட்டு நம்ம அப்படியே போயிட்டுருக்குங்க. அது செய்ய முடியாத இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், அதுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு லோன் போடுறது, இல்லையா நம்மளுடைய பணம் எங்கேயோ இருக்குது, அது வரவே மாட்டேங்குது, கேட்டாலும் தாமதமாயிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே கண்டிப்பாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகளை வருங்க. அந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை, அதாவது அந்த பயிற்சிக்கு பிறகு பார்த்தோம்னா இப்போ 3ஆம் இடத்தை பார்க்குறது, அதாவது 4ஆம் இடத்தை சுகஸ்தானத்தை பார்ப்பாருங்க. அப்போ சுகஸ்தானத்தை பார்க்கும்போது நிம்மதி அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவையான சில விஷயங்கள், அதாவது நம்மளுடைய ஆசைகள் எண்ணங்களுக்கு தேவையான சில நல்ல விஷயங்கள், இது எல்லாமே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காலமாக அந்த ஒரு வருட காலமும் நல்லா இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஒரு விதத்தில் உங்களுக்கு குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இந்த பெயர்ச்சிகள் முழுசாகவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்களாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த சமயத்தில் நீங்கள் நினச்சதை நீங்கள் அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள், அது உங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு தருணமான ஒரு அற்புதமான ஒரு காலமாக அமைகிறதுனாலங்க இந்த நேரத்தில் நாம் சரியாக பயன்படுத்திக்கணுங்க. பயன்படுத்தும் போது நமக்கு இருந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வுகள் ஏற்படுத்திக்க முடியும். அதே நேரத்தில் அடுத்த ஒரு வாய்ப்புகளையும் நமக்கு ஒரு இலக்குகளையும் அடைய முடியுங்க. இன்னும் சொல்ல போனோம்னா குழந்தைகளுக்கு தேவையான சில கல்வி சம்மந்தப்பட்ட விதங்கள், ஒரு மேல்நிலை படிப்பு, இதெல்லாமே நீங்கள் உருவாக்கக்கூடிய காலமாக ஏற்படுங்க. அது இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து 2.5 வருஷ காலமே சனி பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலமாக தான் இருக்க போகுதுங்க. எந்த ஒரு மாற்றத்தையும் நிச்சயமாக ஒரு ஏற்றத்தை தான் இருக்குமே தவிர நம்ம எதிர்பார்க்குற விரயங்கள், நஷ்டங்கள், இப்போ இருக்கக்கூடிய ஒரு மனக்குழப்பங்கள் இதெல்லாமே தீரக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் அமையுங்க. இந்த ஒரு காலத்தை பயன்படுத்தும் போது நமக்கு ஒரு வளர்ச்சிங்கிறது நிச்சயமாக இருக்கும். இப்போ சொன்ன பதிவு கோச்சாரம். இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது இது நம்மளுடைய ராசியை மையமாக வச்சு சொல்கிறதுங்க. ஆனால் நம்மளுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா ஜனன ஜாதகத்தில் தான், அதாவது நம்மளுடைய தசாபுத்தி என்ன நடக்குது, அதே மாதிரி இன்றைக்கி எந்த ஒரு அந்தரம் நடக்குது, இதனுடைய தன்மை எந்த அளவுக்கு அது சுபரா பாவரா அப்படிங்கிற ஒரு பலன்களை முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க. அதனால் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு இந்த காலகட்டத்தில் நம்ம எது செய்யலாங்கிறத நீங்கள் நிர்ணயம் பண்ணும்போது இன்னும் சிறப்பாக அமையுங்க. உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் 3ஐயும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலம், எதிர்காலம் சாதகமாக அமைச்சிக்க முடியுங்கிற ஒரு நல்வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.